ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனில் மார்னிங் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுக்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். Mind, okay. Illusion. Adventure. Completion. Aloneness, okay. Bottom of the deck, Escaston, okay. Eight of Cups, okay. Ace of Pentacles. Seven of Pentacles, okay. Page of Cups. Seven of Wands, okay. Bottom of the deck, the Chariot, okay. Five of Cups. Three of Pentacles, Two of Swords, Four of Pentacles, Eight of Cups, okay. Bottom of the deck, Four of Cups, okay. ஓகே, ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க. ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ மேட்சாக இருக்கிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, எல்லாரும் விட்டுடுங்க. ஓகே ஓகே, இது நம்ம பார்க்குறது நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட மார்னிங் எனர்ஜி நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஸோ யாருக்கு அதுக்கு மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் இப்படி பிரேக்கப் சுச்சுவேஷனில் மாட்டிட்டேன், எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, மூவ் ஆன் பண்ண முடியலை, எனக்கு ஒரு ஹீலிங் வேணும்னவங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே, பேமெண்ட் உண்டு. ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம் மார்னிங் எனர்ஜி. ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து முன்னாடி வந்து எப்படி என்டர் ஆகிருப்பாங்கன்னா, ஒரு லைட்டாக ஒரு ஆஃபரை கொடுத்து என்டர் ஆகிருப்பாங்க. ஏன்னா அந்த பர்சனுக்கு ஆக்சுவலி இந்த பர்சனோட மெச்சூரிட்டி இல்லாமல் வந்து பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. அப்படின்னா இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, யாராவது பிடிச்சிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஆஃபரும் கொடுத்து கிடைக்கிறத யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ உங்ககிட்டயுமே அந்த பர்சன் வந்து ஒரு லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து உங்கள் லைஃப்பில் என்ட்ராயிருப்பாங்க. ஆனால் அந்த பர்சன் உங்களை ஒரு மேரேஜ் பண்ணணுமோ இல்லைங்கி அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் தரணும்னு சொல்லிட்டு என்ட்ராயிட்டு இல்லை, உங்கள் மேலே இஷ்டம். ஓகே, ஸோ அதனால் அந்த பர்சன் உங்கள் லைஃப் ஒரு லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து என்ட்ராயிட்டு உண்டு. ஓகே, அப்போ என்ட்ராய்ட் உண்டு. ஸோ உங்களை அந்த பர்சனுக்கு பயங்கர உங்களுக்கு இஷ்டமாக இருக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் இஷ்டம் ஆகிருக்கலாம். ஸோ அது ரிலேஷன்ஷிப்புள்ள எல்லாம் மூவ் பண்ணி கொண்டு போயிருக்கலாம். ஓகே, ஸோ அந்த பர்சன் கொஞ்சம் எமோஷ்னலாக உங்ககிட்ட கொஞ்சம் நல்லா பழகி கொஞ்சம் எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு ஓகே ஆனதும் இந்த பர்சனே ஏதாவது வேணுனே ஏதாவது சண்டை ஏதாவது போட்டுட்டு உங்களை பிளாக் பண்ணிவிட்டு ஓடுவாங்க. ஓகே, தென் மறுபடியும் கொஞ்சம் எமோஷ்னலி கொஞ்சம் வீக்கானதும் ஸோ மறுபடியும் இந்த பர்சன் உங்ககிட்ட வருவாங்க. சாரி, என்னை மன்னிச்சிட்டு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆகி வருவாங்க. ஸோ மறுபடியும் உங்களை விட்டு மறுபடியும் உங்ககிட்ட எமோஷனல் ஸோ அவங்க அவங்களோட உங்ககிட்ட வர்றாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்சதும் ஒரு எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சதும் மறுபடியும் உங்களை விட்டுட்டு ஏதாவது காரணங்களை சொல்லி பிளாக் பண்ணிவிட்டு ஓடிடுவாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் கேரக்டர், ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் கேரக்டரில் ஒரு ஆளுக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இன்னொரு ஆளுக்கு
மேரிட் ஆகாமல் இருக்கலாம். ஒரு ஆளுக்கு மேரிடாகி 2 கிட்ஸ் இருக்கலாம், இன்னொரு ஆளுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மேபி 2 பேருமே டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஒரு ஆள் வந்து ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு ஆள் வந்து கொஞ்சம் ஃபேஷனேட்டாக ஃபீல் ஆகலாம். ஸோ டோட்லி 2 பேரும் டிஃப்ரெண்ட் கேரக்டர், டிஃப்ரெண்ட் காஸ்ட், டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனுக்கு உங்களுக்கு இப்போ என்ன சொல்லுது, ரெண்டு பேர் ஈக்குவலாக வச்சு பார்க்கக்கூடிய ஒரு ரிலேஷன் கூட சொல்லிக்கலாம். நீங்கள் இம்பார்ட்டன்ட், அதே சேம் சுச்சுவேஷன் இந்த பர்சனுக்கு இன்னொரு ஆள் இம்பார்ட்டன்ட். மேபி இந்த பர்சனோட அம்மாவாக இருக்கலாம், இல்லைங்க ஏதோ ஒரு லேடியாக இருக்கலாம், இல்லைங்க ஏதோ அவங்க அப்பாவாக இருக்கலாம். ஸோ யாரோ ஒரு ஆள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க ஹார்ட்டில் இருக்கிறீங்களோ அதே சேம் இன்னொரு ஆளும் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்குறாங்களோ அதே சேம் அவங்களுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ 2 பேரையும் வந்து அவங்களுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும் இந்த பர்சனுக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, ஆக்சுவலி இந்த பர்சன் உங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். 2 பேருக்குமே ஹார்ட் டு ஹார்ட் அட்டாச்மெண்ட் வந்து ஃபீல் ஆகும். ஏன்னா நமக்கு கம்ப்ளீஷன் ஒரு கார்டு நமக்கு வந்துட்டு. ஓகே. ஸோ அதனாலே தெரியல இந்த பர்சன் வந்து உங்கள் கூட நீங்கள் இப்போ என்ன சொல்கிறது, பர்சன் எமோஷ்னலாக கொஞ்சம் வீக் ஆகிற டைம் உங்ககிட்ட வருவாங்க. வந்து எமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சதும் இந்த பர்சனோட ஓவர் திங்கிங்னா நான் சொன்னேன்ல, இந்த பர்சன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அதே இடத்துல இன்னொரு பர்சன்ஸ் இருக்காங்க. அது யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த பர்சனை பற்றி திங்கிங் வர டைமில் இல்லை நமக்கு இது செட் ஆகாது சொல்லிட்டு வேணுதே உங்களை பிளாக் பண்ணிட்டு ஓடி இருக்கலாம். ஸோ இந்த சுச்சுவேஷன் பர்தராக நடந்துகிட்டே இருந்துக்கலாம். ஓகே. ஸோ ஒரு டைமில் வந்து நீங்கள் வந்து சொல்லியிருக்கலாம், நீ எனக்கிட்ட வந்து எனக்கு நீ என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும், இல்லைங்க எனக்கு ஒரு கமிட்மெண்ட் தரணும்னு சொல்லிட்டு நீ என் லைஃப்பில் என்ட்ரு ஆகலை. ஸோ உனக்கு ஏதோ தேவை இருக்குது, ஸோ அதனால நீ என் லைஃப்பில் என்ட்ரு ஆகிப்பேன். ஸோ மாறி ஏதாவது 2 பேருமே மாறி ஏதாவது பிரச்சனைகளை வளர்த்துக்கிட்டு ஸோ 2 பேருமே பிளாக் சுச்சுவேஷனில் வந்திருப்பீங்க. நீங்களும் பிளாக்ல போட்டிருப்பீங்க, ஸோ அவங்களும் உங்களை பிளாக்ல போட்டுட்டு போயிருப்பாங்க. ஓகே. ஏன்னா அந்த பர்சன் வந்து ஆக்சுவலி அந்த பர்சன் உங்களை வந்து மூவ் ஆன் பிளாக் பண்ணிட்டு போனாலுமே அந்த பர்சன் உங்களை இஷ்டப்பட்டு உங்களை பிளாக் பண்ணிட்டு போகலாம். வேறு வழி இல்லாமல் தான் அந்த பர்சன் உங்களை பிளாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அந்த பர்சனோட சுச்சுவேஷன்ஸ் அப்படி தான் சொன்னேன்ல. ஸோ அந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு அந்த இப்போ மதராக இருக்கும்போது மதரை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அந்த ரிலேஷன்ஷிப் அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு சுச்சுவேஷன். அது இப்போ என்ன சொல்கிறது, அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே இஷ்டமே இருந்தாலும் அந்த ஒரு ஓவர் திங்கிங்னால ஸோ அந்த பர்சன் வந்து உங்களுக்கு பிளாக் பண்ணிட்டு ஒரு வேறு வழி இல்லாமல் பிளாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு செப்பரேஷனை கொண்டு வந்து விட்டுருக்கும். ஓகே. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லைங்க நோ கரண்ட் சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைங்க நீங்கள் ஏதாவது சேஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஓகே. இந்த செப்பரேஷன் ஆன பிறகு இந்த பர்சன் வந்து எந்த ஒரு ஆஃபரும் அவங்க லைஃப்பில் வந்து வாங்கிட்டு இல்லை. ஓகே. என்ன சொல்கிறது, நீங்கள் போன பிறகு அவங்க வந்து டோட்லி ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன். என்ன சொல்கிறது, நீங்கள் லைஃப்பில் அந்த பர்சனோட லைஃப்பில் வந்து செப்பரேஷன் ஆன பிறகு புதுசாக அவங்க எந்த ஒரு ஆஃபரும் வாங்கிட்டு இல்லை. மேபி முன்னாடி இந்த பர்சன் வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் வந்து பிஹேவ் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு பார்க்குறதெல்லாம் பிடிச்சிருக்கலாம். பட் இப்போ அவங்க வந்து எந்த ஒரு ஆஃபர் அவங்க வாங்கிட்டு இல்லை அவங்க லைஃப்பில், யாருக்கு கொடுத்துட்டும் இல்லை, எந்த ஆஃபரும் கொடுத்துட்டு டோட்லி ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன். ஸோ உங்களை பற்றி உங்களை பற்றி முன்னாடி நடந்த விஷயங்கள் நினச்சி ரொம்ப ஐயோ இப்படி ஆகிப்போச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிப்போச்சு, இந்த சுச்சுவேஷன் நடந்த இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிப்போச்சு. ஸோ அப்படி அதை நினச்சி அதிலேயே ஸ்டக்காகி நிற்பாங்களா. ஸோ டோட்லி ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு இந்த பர்சன் போயிட்டு உண்டு. ஓகே. போயிட்டு உண்டு. ஸோ உங்களை நான் சொன்னல எந்த ஆஃபரும் அவங்க வாங்கிட்டு இல்லை, எந்த ஆஃபரும் கொடுத்துட்டும் இல்லை. அப்போ அந்த பர்சன் வந்து சரி ஓகே கொஞ்சம் ஏன்னா அந்த பர்சனோட மைண்டை நீங்கள் உண்டு, உங்களால் அந்த பர்சனுக்கு மூவ் ஆன் பண்ண முடியலை. ஸோ அதனால் சரி ஓகே நம்ம வேறு யாருக்கும் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்க வேண்டாம், செப்பரேஷனில் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்க வேண்டாம், நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அப்படியாவது இவங்க நம்ம மைண்டை விட்டு போகிறாங்களா பார்ப்போம்னு சொல்லிட்டு ஸோ அந்த பர்சன் பயங்கரமாக ஒர்க்லேயோ இல்லை மணிலேயோ மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. ஸோ என்னதான் அந்த பர்சன் வந்து ஒர்க்குக்கு கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு உங்களை மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் போட்டு நான் ஏன்னா நமக்கு டேரெக்டாக மைண்டுன்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஓகே. இந்த பர்சனால் மூவ் ஆன் பண்ண முடியலை. எந்த அளவுக்கு உங்களை வந்து இக்னோர் பண்ணணும், மூவ் ஆன் பண்ணணும், சுச்சுவேஷன் சரியில்லை, வேணாம் நினச்சி இந்த பர்சன் வந்து போனாலுமே இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே கடந்து ஏதோ ஒரு விஷயம் இந்த பர்சனை வந்து என்ன சொல்கிறது வாழை விடலன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி
மைண்டு வந்து இப்போ தூங்குகிற டைமாக இருக்கட்டும், தனியாக இருக்கிற டைமாக இருக்கட்டும், இந்த மைண்டு வந்து உங்கள் கூட நடந்த நல்ல நல்ல விஷயங்கள், உங்கள் கூட நடந்த அந்த சண்டை, ஸோ இதெல்லாம் போட்டு அந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே ஒரு பீஸ் எல்லாம் ஆகி போச்சு. ஓகே, பீஸ் இல்லாத சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு உண்டு. ஏன்னா இந்த பர்சனோட லைஃப்பில் வந்து மேபி எல்லாமே இருக்கலாம், எல்லாமே இருந்தும் இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் கடந்து, ஏதோ ஒரு விஷயம் அது உங்களை பற்றின அந்த விஷயம் வந்து அந்த பர்சனோட லைஃப்பை டோட்லி டேமேஜ் ஆக்கிட்டு உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த பர்சன் உங்கள் மேலே இஷ்டம் உண்டு, ஆனால் வந்து அதே சேம் யாருக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு உண்டு. அப்போ அந்த பர்சன் தனக்காக வாழாமல், தன்னோட சந்தோஷத்துக்காக வாழாமல் வேறு யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு டோட்டலி ஒரு இலூஷனில் சிக்கிட்டு உண்டு. ஓகே, ஸோ இலூஷன் மீன்ஸ் இப்போ என்ன சொல்லுது, இப்போ நம்ம இந்த உலகத்தில் இப்போ நம்ம ஒரு பிரிவை எடுத்து வந்திருக்கணும். ஸோ நம்ம சந்தோஷத்துக்காக வாழணும், நமக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பட் இந்த பர்சன் வேறு யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தன்னோட சந்தோஷங்களை இழந்து, ஸோ ஆக்சுவலி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒரு மாயை, நமக்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஓகே, ஆனால் அந்த பர்சன் ஒரு இலூஷனில் சிக்கி தவிச்சிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பர்சனோட செப்பரேஷன் வந்து இந்த பர்சனை தனியாக்கிட்டு உண்டு. அன்லோன்ஸ் கார்டு நமக்கு டைரக்டாகவே வந்துட்டு உண்டு. சிங்கிள் இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்னேன், உங்களோட இந்த பர்சன் இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் இந்த பர்சன் எந்த ஒரு ஆஃபரும் வாங்கிட்டு இல்லை, யாருக்கும் கொடுத்துட்டும் இல்லை. டோட்லி இந்த பர்சன் உங்களுக்கு நான் ஒற்றைக்கு அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துவிட்டு எனக்கு யாரும் இல்லை. ஏன்னா அந்த பர்சனுக்கு பல தடவை எமோஷ்னல் சப்போர்ட் நீங்கள் கொடுத்துட்டு உண்டு. ஓகே, அப்போ நீங்கள் போன பிறகு இந்த பர்சனுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் யாருக்கிட்ட இருந்தும் கிடைக்கல. மேபி கிடைக்கிற அந்த எமோஷனல் சப்போர்ட்டை வாங்குறதுக்கு அந்த பர்சன் ரெடி இல்லை. ஏன்னா அந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே நீங்கள் உண்டு. ஓகே, ஃபிசிக்கலி இந்த பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போனது, மைண்டுக்குள்ளே நீங்கள் உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் பல தடவை வந்து அவங்க எமோஷனல் கூடயும் மைண்டு கூடயும் பல தடவை ஃபைட் பண்ணி ஒரு டயர்ட் ஆஃப் சுச்சுவேஷன், ஒரு டயர்டாக ஃபீல் ஆகும் அவங்களுக்கு. இப்போ என்ன சொல்லுது, மேபி இந்த பர்சன் இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து இப்போ நீங்கள் அவங்க லைஃப்பில் நீங்களே இப்போ என்ட்ராகணும்னு சொல்லிட்டு நிறைய மேனிஃபெஸ்டோ டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு உண்டு. ஓகே, நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ ஒன்றும் இந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நீங்களாகவே போகணும்னு சொல்லிட்டு இந்த பர்சன் பல ஸ்டெப் எடுத்துட்டு. பட் இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் போயிட்டு இல்லையா இருக்கும், இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகலை. ஓகே, ஸோ இந்த பர்சன் டோட்லி டயர்ட் ஆஃப் சுச்சுவேஷன் வந்துட்டு. அப்போ இந்த பர்சன் டோட்லி ஒரு டயர்ட் ஆஃப் சுச்சுவேஷன் வந்துட்டு, ஒரு லோன்லியாக ஃபீல் ஆகிட்டு, மைண்டு சுத்தமாக ஓகே இல்லை, ஒரு இலூஷனே சிக்கி தவிச்சிட்டு. ஓகே, அப்போ இந்த பர்சன் வந்து பார்த்துருப்பாங்க, சரி ஓகே இனி வந்து நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே ஆகணும்னா நம்ம தான் இனி ஒரு ஸ்டெப் எடுத்து போகணும். அப்போது என்ன சொல்கிறது, இப்போ தனியாக இருக்கிற டைம்லையா சரி, இல்லைங்க நைட்டு தூங்குகிற டைம்லையா சரி, உங்களை பற்றியெல்லாம் திங்கிங் வர டைமில் உங்ககிட்ட வரணுன்னு ஒரு எண்ணம் உண்டு. எண்ணம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நமக்கு ஷேரிட் கார்டு வந்திருக்கு. ஸோ அந்த பர்சன் கண்டிப்பாக உங்ககிட்ட வருவாங்க, ஓடி வருவாங்க. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனோட மைண்டு ஓகே இல்லை, அவங்க லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு இலூஷனில் சிக்கி தவிக்கிறாங்க நான் சொன்னேன். பட் நமக்கு அட்வென்ச்சர்னு ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த குழந்தை வந்து ஒரு காட்டில் ஒரு இருட்டாக இருக்குது. ஸோ அந்த இருட்டில் இருந்து ஒரு வெளிச்சத்துக்கு போகுது. ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் இலூஷன் இருக்கட்டும், மைண்டு ஓகே இல்லாமல் இருக்கட்டும், லோன்லியாக இருக்கட்டும், ஸோ டோட்லி ஒரு இலூஷன் அவங்க இருந்தாலுமே அதுலேருந்து அந்த நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ஒரு வெளிச்சத்துக்கு வருவாங்க. இந்த குழந்தை வெளிச்சத்துக்கு வருதில்ல, ஸோ அதே மாதிரி அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வெளிச்சத்துக்கு வர்றாங்க. ஸோ அந்த வெளிச்சத்துக்கு வர டைமில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஆஃபரை கொண்டு உங்கள் லைஃப்பில் மறுபடியும் என்ட்ரு ஆவாங்க. ஏன்னா நமக்கு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஸ்ட்ராங்காக வருவாங்க. அப்படின்னா என்ன நீ மேரேஜ் பண்ணிப்பியா, என் கூட நீ கடைசி வரைக்கும் இருப்பியா, ஸோ அப்படியே கேட்டு டைரெக்டாகவே உங்ககிட்ட வருவாங்க. ஓகே, இதுதான் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட மார்னிங் எனர்ஜி. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.